பெற்றெடுத்த பெரியோரே, பிரியமுள்ள தாய்க்குடமே, கற்றறியா இந்த சின்னவளின் முதற்கண் வணக்கத்தை உங்களுடைய பாதார பெருக்கமன் சமர்ப்பிக்கின்றேன். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றுட்டா என்று சொல்லக்கூடிய பொழுதுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் சிறப்படையும் முழுமையடையும் என்ற காரணத்தினால் அவரை வணங்கி வழிபட்டு நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். நாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன், விநாயகனை பாட நான் என்ன தவம் செய்தேன். மோரகுந்த தமிழ் முதன்மை பொருள்
மண்டலத்திலே வேலிமலை சாரலிலே வேட்டுவனத்திற்கு தலைவனான என் நம்பிக்கை மகளாக தோன்றி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையிடுவதற்காக தந்தை பாராட்டி சீராட்டி சீரோடும் சிறப்போடும் என்னை அருமை பெருமையாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் நாளிலே என்னை அழைத்ததாக அன்னார் ஓடோடி வந்து சொன்னார். என்ன விவரம் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அப்பாவை நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வெகு நேரமாக நான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்றே காத்து கொண்டிருக்கிறேன். நிறைய இடத்துல அப்பாவை நான் பார்க்க முடிவதில்லை. என்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நான் சீக்கிரம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை இருந்தாலும் முருகா, முத்தமிழ் குமரா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, சரவணா, சண்முகா, சராட்சரா, ஆறுமுகா, செந்தில் ஆண்டவா, சண்முகப்பிரியா, சரவணபவனி, வாழ தண்டாயுதபாணி, எங்களுக்கு துணையாக இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளையும் காத்தருள வேண்டும். முருகா, இறைவா, என் தலைவா. நான் ஆவலி வீட்டில இப்படி மந்தையெல்லாம் காலியா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ உள்ளுக்குத்து எது இருக்குதோ அதானே பார்த்தேன். இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும், இருக்கிறதுக்கு ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா எதிரின்னு ஒரு ஊர்ல இருந்தா தான் அங்க எல்லாருமே தொழில் நல்லா இருக்குமா, நல்லா வாழணும், இவனுக்காகவாவது வாழணும், இப்ப தனக்காக வாழணும்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் தனக்காகவா வாழ்றாங்க? இல்ல, ஊருக்காகத்தான் வாழ்றாங்க. அப்படி ஊருக்காகவாவது வாழணும்னு ஒரு சில பேர் கடுமையா உழைச்ச இருக்குதோ இல்லை இருக்கிற மாதிரியாவது காட்டிக்குவாங்க. இங்க எல்லாமே நல்ல உள்ளங்கள் படைத்த மக்கள் இருக்கக்கூடிய இடமாச்சே. இப்படி எல்லா இடமும் காலியா இருக்கேன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அங்காங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களாவது முழுமையாக நாடகத்தை கண்டுகளிப்பார்கள் என் நம்பிக்கையோடு கதையை துவக்கலாம் என்றிருக்கிறேன். எல்லாம் சரியா இருந்தா மக்கள் சரியா இருக்க மாட்டேங்க. அது இருந்தா இது இல்ல, இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, இது சேர்த்து இருந்தா அவனுக்கு இங்க இடம் இல்லைன்னு அப்படித்தான் போயிடுச்சு. எல்லாம் இருக்குது. நமக்கு என்ன வேலை? ஒண்ணும் இல்லாத ஆளுக வருவாங்க, ஒண்ணுக்குமே உதவாத ஒரு கதையா இருக்கும். மக்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை கூட சொல்லாத ஆளுகளா வருவாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து பாருங்க, எங்க கண்ணு கட்டின வரைக்கும் கூட்டமா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா வந்து அமைஞ்சிருக்கு. ஒளிபெருக்கி நல்லா இருக்கு, பக்கவாத்தியங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு, நடிகர்கள் நல்லா அமைஞ்சிருக்காங்க. ஊரும் நல்ல ஊர் தான். அப்பா சம்பத்து வாங்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன். எவ்வளோ அப்பா வந்து மேடை போடல, என் பாசத்திற்குரிய அப்பா போனதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வர்றேன். அருமை சம்பந்தி அருமை சம்பந்தி கர்ணன் அண்ணா அவர்கள் அவங்க வாங்கி நாங்கள் வந்திருக்கோம். அக்கா வந்து நாங்கள் 2 பேரும் வரும்போது அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இப்படி நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது. அதில் நம்ம போய் வருஷமான நாடகம் பார்க்காட்டேன்னா நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம்னு ஒரு படுத்து தூங்கிட்டாங்க போல. இருந்தாலும் நீங்கள் பார்க்காட்டி போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்கள் வேலையை செய்யாமல் போக மாட்டோம். ஏன்னா உழைப்பே உயர்வு, திரைகளில் ஒடியும் திரவியம் தேடுனா. எப்படிப்பட்ட காசா இருந்தாலும் அது உழைச்சு சம்பாதிக்கிற காசா இருந்தா தான் உடம்புல ஒட்டும். அப்படி இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டே பொழப்பு இல்லாம வீட்டில் உள்ளவங்களை அரம்பி தள்ளிட்டு கொண்டு வந்து போடுறத வயிற்றுந்தே கொட்டிக்கிட்டு பேச்சே கதியாது பிறர் மனம் பொன்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடிய மக்களும் இங்க கிடையாது, நாங்களும் அது மாதிரி கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம். அதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலை சுத்தமா செஞ்சா பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ஆள் இல்லைன்னு நன்றி நன்றி இன்னைக்கு ஆள் இல்லைன்னு போயிட்டோம்னா 4 பேர் உட்காந்துருந்தாலும் 40 ஊருக்கு சமந்த பகுதியில் உள்ளவங்க அத்தனை பேரும் அத்துணை ரசிகர்கள், அவ்வளவு ஞானம் படைத்தவர்கள். அவங்க என்னப்பா ஆள் இல்லைன்னு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் செய்யாம இருக்கக்கூடிய உங்களுடைய மனம் குளிரும்படி அவரவர் தொழிலை அவரவர் சரியாக செய்துவிட்டு செல்வோம் என்று சொல்லிக் கொண்டு முருகப்பெருமானை வேண்டிக் அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, திருவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே.
அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே திருவெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே திருவெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே பழையான பசியம்லே பழந்தைக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசியாரில் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே திருவெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே குன்றெல்லாம் வாழ்பவன் முகனாக வாழ்பவன் குறவள்ளி காதலவன் குறிஞ்சிக்கு வெந்தவன் குறவள்ளி காதலவன் குறிஞ்சிக்கு வெந்தவன் பொன்னார முகங்களே பேரருள் மொழி பேசும் பொன்னார முகங்களே பேரருள் மொழி பேசும் நாவார பாட்டுகையில் நடப்பாடும் வேலனவன் நாவார பாட்டுகையில் நடப்பாடும் வேலனவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே திருவெல்லாம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே தெய்வம் முருகனே முருகப்பெருமான ஒரு மனசா நிம்மதியா வணங்கியாச்சு. இப்ப நான் அப்பாவை பார்க்கணும். அப்பா இந்த வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லைம்பாங்க. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னை மட்டும்தான் வளர்க்கிறாளா? அப்பா வளர்க்கறது இல்லையா? உலகத்துல அப்பா இல்லாம ஒரு குழந்தை பிறந்துருமா? அப்படி பிறந்தா தான் அது குழந்தையாகுமா? அது வேற ஒண்ணு. உலகத்துல எந்த ஜீவனா இருந்தாலும் சரி, எறும்பிலிருந்து 84 லட்சம் ஜீவராசிகளுமே அப்பா இல்லாம பிறக்கிறது இல்லை. அதாவது உயிரினத்துக்கு தகுந்த மாதிரி தந்தையை வகுத்து கொண்டுதான் உலகத்துல பூலோகத்துல உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செல்ல பிள்ளையா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. காரணம் என்ன? வரம் இருந்து தவம் இருந்து பிறந்தவளாம். ஊருக்குள்ள பார்த்தா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவ்வளவு சலிப்பு சங்கடம். ஐயா என்னமோ எதையோ பார்த்த மாதிரி பார்த்தா ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா 50,000 வாங்குறது, 5 வட்டி 10 வட்டினாலும் வாங்கி அன்னைக்கே செலவு பண்றது. அவன் 10 வயசு 15 வயசு ஆயிடுச்சுன்னா எங்கடா போன? எனக்கு தெரியும்ல வேலைப்பார் அப்படின்னா. சரி 20 வயசு ஆயிடுச்சுன்னா எட்டி உதைக்க ஆரம்பிச்சுவேன். இப்ப உள்ளதுல ஏன்னா தகப்பனுக்கு உரிய மரியாதைய பிள்ளைக கொடுக்கறது இல்ல, பிள்ளைக மரியாதை கொடுக்கற மாதிரி தகப்பனும் நடந்துக்கிறது இல்ல. அப்போ எங்க அண்ணனுக்கு 7 பேரு. சரி இன்னைக்கு வரைக்கும் டேனா போதும் சொல்லுங்கப்பா அப்படி நிப்பாங்க. எங்களுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. எங்க தாத்தா பாட்டியில இருந்து அவங்களுடைய அரவணைப்பிட வளர்ந்த நாங்க இப்படித்தான் வளரணும், இப்படித்தான் பேசணும், இப்படிதான் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துருக்காங்க. சரி பொம்பளை பிள்ளை இல்லாத வீடு புண்ணியம் செய்யாத வீடு, பாக்கியம் செய்யாத வீடு, தரித்திரம் உண்டாகுமா, மூதேவி குடியிருக்குமா, சீதேவி குடியிருக்கானா, அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பொம்பளை பிள்ளை ஆசை மனசுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேரு? இப்ப போய் சொல்லுது பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வாசப்படி எதுவும் வருமோன்னு நினைக்கிறாங்கன்னு. ஒண்ணு இல்லப்பா வண்டி போயிருச்சு. அப்போ ஒரு புள்ள தலைக்கு மீறிடுச்சுன்னா அதுக்கு மேல பிள்ளைய பத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம் பொண்டாட்டியை தட்டி கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க அப்படி இல்லை. கஷ்டப்படும் போதும் தெரியுது நம்ம சொல்லி பேச்சு ஒருத்தன் கேட்க மாட்டானே. ஒருத்தர் தேடி வர்ற மாதிரி இல்லையே. நம்மள போய் முடியாம கிட்டதாலும் எந்திரிச்சு தண்ணி மந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளையா இருந்தா எங்கப்பா போனீங்க, என்னப்பா செஞ்சீங்க, வேலை பார்த்தீங்களா, நல்லபடியா போச்சா, என்னப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி
ரொம்ப ஆதரவாக வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வராட்டி போனாலும் தலையை தடவை பக்கத்தில் வந்து உட்காந்து கேட்டு பச்சை தண்ணி மோந்து கொடுக்குமா. அப்படி பச்சை தண்ணி கூட மோந்து கொடுக்க முடியாத அளவுக்கு நான் என்னப்பா பாவம் பண்ணேன் முருகா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்னண்ணே ஃப்ரண்டில் போடுறேன் பேக்கில் போடுறேன்னு இப்போ தான் அவர் உட்காந்துருக்காரு. ஏன் சத்தத்துக்கு மேலே இருக்கு உங்கள் சத்தம். நானே வயிற்றுச்சல் நிற்கிறேன், நீங்களும் அந்த நாடகம் பாருங்கண்ணே. தூங்காதீங்க, உட்காந்து பாருங்க, படுக்காதீங்க, படுத்தாலே தடுத்துலாம். பாரு நெட்டுக்கும் பாரு பாரு முத்தாளம்மனுக்கு படுகளம் பட்ட மாதிரி இருக்கிறது 10 பேர், அதுவும் படுத்து கிடக்குது. ஏன்னா இப்படி ஆகி போச்சு நாடக உலகம். சரி பரவாயில்ல, என்ன பண்றது. அப்படி சொல்லி எங்க அப்பா வரம் இருந்து தவம் இருந்து என்னைய பெத்து எடுத்தாராம். அதனால ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அப்படியே பொண்ணு மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்குற. ஆம்பளை பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைய பொத்தி வளர்க்கணும்னு ஏன் சொன்னாங்க. சரி அது பேசுற ஆளுகிட்ட நம்ம பேசிக்குவோம், இப்ப பேச வேண்டியது இல்லை. அப்பாவை நான் பார்க்கணும் அப்படிங்கும் போது எங்க அப்பா வந்து எவ்வளவு வயசாயிட்டாலும் அவர் வேலையை செய்யறாரு. ஒரு நாள் வேலை எடுக்க முடியுமா அடைக்கிறாரு, வேட்டையாட முடியுமா வேட்டைக்கு போறாரு, கிழங்கு எடுக்க முடியுமா எடுக்கிறார், கொடிகள் எல்லாம் கட்டிக்கு வந்து பொருள்களுக்கு போட முடியுமா, வளர்க்கிற ஜீவன்கள் வந்து நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணி வரித்து கொண்டு இன்ன வரைக்கும் உழைக்கிறாரு எங்க அப்பா. அப்படி ஒவ்வொருத்தரும் உழைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். எப்படி கடமையை சரியாக செய்தார், அதுதான் கடமை, அது கடமைன்னு முடிக்கிறார். கண்ணதாசன் சொல்லாதே கிடையாது. இப்போ முதல்ல எம்ஜிஆர் 3 எழுத்து எல்லாத்துக்கும் வந்து மனசுல பதிஞ்சது. எம்ஜிஆர் 3 எழுத்து, அது மக்களுடைய மனசுல பதிஞ்சிட்டாங்க. அப்படி உலகம் சுற்றும் வாடி 1000ல் ஒருவன், எல்லாரும் 1000ல் ஒருவன் ஆகிட முடியுமா? எல்லாரும் விஷமட்டம் எம்ஜிஆர் ஆயிடுவாங்களா? முடியாது. ஒரு கற்பனையில வேணா நிப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரி 5-6 கூட இல்ல வளவுல நிப்பாங்க, ஆனா அவங்க ஆயிர முடியாது. அவருக்கு நிகர் அவர் தான். அப்ப எம்ஜிஆர், சிவாஜி மக்கள் திலகம், அவர் நடிகர் திலகம், முன்னாடி சொன்னவர் மக்கள் திலகம், இவர் நடிகர் நடிப்புலயே பேர் வாங்கினவர். 3 எழுத்து, புரியுதுங்களா? இப்ப என்கேடி அவர் 3 எழுத்து பாகவத, அவர் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் 3 கட்ட போறான், வெட்டையா போகுது, பெருசா போக போக வீழுன்னு கத்துனேன். எம்கேடி ஆக முடியுமா? ஆக முடியாது. இப்ப டிஆர்எம், நம்ம நாடக உலகத்துக்கு பெருமை சேர்த்தவர் டிஆர்எம். யாரு? மகாலிங்கம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பெயரும் புகழும் விளங்கி கொண்டிருக்கு நாடக உலகத்துல பிறந்து. அதே மாதிரி நம்ம எம்எஸ்வி இருக்காரு பாத்தீங்களா, எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைப்பாளர். இது வரைக்கும் அவர் இசை அமைக்காத பாடல்களே பழைய பாடல்கள் அத்தனையுமே, அவர் அமைச்ச பாடல்கள் அத்தனையுமே முத்தா இருக்கும். அது நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டு போகலாம். அப்ப அதே மாதிரி இசையை அமைத்து கொடுத்ததை பிறருக்கு தெளிவாக கேட்கும்படி செய்து கொடுத்திருக்கிற, திறம்பட செய்து கொடுத்திருக்கிற எம்எஸ்பி. இப்ப 3 எழுத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதனால அது எம்எஸ்பி ஒளிபரிக்கிற நிலையத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நிறைய பேசணும் அப்படின்னு ஆசை. இதுக்கு மேல பேசணும்னா என்னடா அது அறுக்குறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அருமை சகோதரர் இந்த யூடியூப் சேனல் அப்படின்னா அதுல நிறைய இருக்காங்க, அவங்களையும் நான் சொல்லிக்கலாம் ஆசைதான். இருந்தாலும் ஒரு தொழில் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து தொழில் தெரிஞ்சவங்களை பத்தி சொல்லலாம். ஒரு சிலர் வந்து சந்தோஷப்படுவாங்க, ஒரு சிலர் பொறாமப்படுவாங்க. இதை சொல்ல வேண்டிய இடத்துல மட்டும்தான் சொல்லணும். அப்ப அன்பு சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி. இது என்ன பேரு? கொடிமலர். முதல்ல வந்து எல்லாரும் ட்ரிபிள் கே தமிழர் தெரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி என்கேஎம் லைவன் போட்டு மணி என்ன வரும் சிறப்பாக செய்வார். மாயக்குள்ள மாதவன் அந்த எங்கெங்க பழைய ஆளுகளாம் நடிச்சிருக்காங்களோ அதையெல்லாம் போட்டு நல்ல பேர் வாங்கிட்டார். அதே மாதிரி நீங்களும் நிறைய உங்களுடைய தொழில் வளரணும், நிறைய அந்த சேனல்ல வந்து நீங்க பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நிறைய வந்துருச்சு, தனித்தனியா அமைச்சுக்கிட்டாங்க. அவருக்கு அவர் பேர்ல ஒண்ணு, எனக்கு என் பேர்ல ஒண்ணு, விளக்கமா சொல்ல விரும்பல. இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடமும் இது கிடையாது. அதனால என்னுடைய கதைக்கு அப்பாற்பட்டு நான் பேச விரும்பல. என் அப்பாவை நான் உடனே பார்க்க வேண்டும். அப்பா வணக்கம். அப்பா தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம்.
எச்சி வந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தை அன்பின் இல்லை தாயச்சி வந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை நமஸ்காரம் அம்மா. தவப்புதல்வியே வருக வருக வருக. உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கூறுங்களப்பா. வேள்வி மலைச்சாரலில் கருந்தனை விதைத்து பால் பிடிக்கும் தருணத்தில் உள்ளது. அங்கு செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். வருவார்கள். அங்கு நல்லாசை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அம்மா, நான் சென்று வருகிறேன். நீங்கள் கண்ணும் கருத்துமாக காணம்பாடி கொண்டு விரட்டாம் கல்லை கொண்டு விரட்டாமல் காணம்பாடி கொண்டு விரட்ட வேண்டும். அப்பா, இப்பதானே பாக்குறீங்க, என்னப்பா அவசரம்? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னே போறீங்க. நம்ம அவளோட சத்த நேரம் அம்மா வர சொல்லிருக்காங்க. ஆப்பிள்வெட்டி கிராமத்தில் அருள் பலித்து வரும் ஸ்ரீ மாடசாமி திருவிழாவை முன்னிட்டு
இன்று நடக்கும் நாடகத்திற்கு MSP அவருடைய நிலை பெருமைப்படுத்தி இந்த MSP-யை பெருமைப்படுத்திய வள்ளி அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய எனது உடன்பிறவா அன்பு சகோதரர் செக்கோழி அண்ணா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பெருமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் தான் சொல்ல முடியும், அதுல நீங்களும் ஒருத்தர். அதனால அன்பளிப்பு கொடுத்து இந்த சிறியவளையும் பாராட்டி பெருமைப்படுத்தியதற்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். சரிங்கப்பா, இப்ப நான் வந்து காவலுக்கு போகணுங்கிறீங்க, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போயிருக்கேனா? போனது கிடையாதுல்ல. நம்ம குலவழக்கப்படி சரிங்கப்பா, குலவழக்கப்படி போகணும் தான். இது வரைக்கும் நான் எங்கேயுமே போனது இல்லையே. நான் அந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் என்ன செய்யணும், எப்படி பறவையை விரட்டணும், என் கூட யார் யார் வருவாங்க அப்படின்லாம் சொல்லாம நீங்க பாட்டுக்கு பொசுக்கணும் என்னை போன்னு சொன்னா நான் என்னப்பா செய்யறது? அண்ணன்களும் தோழிகளும் வருவார்கள். அங்கு நல்லாசை பெற்று எத்தனை பேர் வந்தாலும் எங்க அப்பா வர்ற மாதிரி எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி திருப்தி வர. நீங்களும் அங்க வரணும். நானும் வருகிறேன். எப்படி காவல் செய்யணும் அப்படிங்கறத அங்க வந்து சொல்லித்தாங்கப்பா. பறை நமைத்து கொடுத்து விட்டு நான் சென்று வருவேன். பரணம்பி இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறதா அப்பா? உத்தரவிடுங்கள் அப்பா, அவர்கள் செய்யட்டும். என்ன வேலை செய்கிறார்கள்? வெட்டி நாயம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அவர்கள் எல்லாம் பரணமைக்கட்டும். நீங்கள் பக்கத்திலிருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அங்கு வந்து என்ன விதமாக காவல் செய்ய வேண்டும் என்ற விவரத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். ஆம்சா, நான் சென்று வருகிறேன். சரிங்க. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா, கண்ணோட
மனமும் பாடுவே ஆனந்த கீதம் பாடுவே தேடாத காதல் இன்பமெல்லாம் ஆடாத மனமும் பாடுவே ஆனந்த கீதம் பாடுவே மனமும் மாடுவே ஆனந்த கீதம் பாடுவே பாடுவே வந்து இவ்வளவு நேரமாக தோழிகள் எல்லாம் வருவார்கள் என்று சொன்னார்களே, என்ன செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம்? ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்களோ? அதோ எனக்கு முன்பதாக இருந்து நிற்கிறார்கள். உன் பார்வையில் ஓராயிரம் காற்றில் உன் பார்வையில் ஓராயிரம் காற்றில் நிதமும் நினைக்கிறேன் நினைவில் அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓராயிரம் காற்றில் சிறி
எழுதுவே காற்றில்